கூகுள் சி யூனிவர்ஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வைக்கம் விருது 2025. தமிழக அரசோட முக்கிய விருதுகளில் இந்த வைக்கம் விருது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அப்போ இந்த விருதை தமிழக அரசு எந்த நாளில் அறிவித்தாங்கன்னா 22 அக்டோபர் 2025 இந்த நாளில் அறிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி 2025ஆம் ஆண்டிற்கான வைக்கம் விருது யாருக்கு அறிவிச்சிருக்காங்க? தேன்மொழி சௌந்தரராஜன் இந்த பெண்மணிக்கு என்ன பண்ணியிருக்காங்க, இந்த விருது அறிவிச்சிருக்காங்க. இவங்க இப்போ அமெரிக்க நாட்டில் இருக்காங்க. இவங்களுடைய பெற்றோர் பிறந்தது தமிழ்நாட்டில் மதுரை. யார் இந்த தேன்மொழி சௌந்தரராஜன்? எதற்காண்டி இவங்களுக்கு 2025ஆம் ஆண்டிற்கான வைக்கம் விருது வழங்கியிருக்காங்க? இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது. இந்திய அமெரிக்க ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான உரிமை ஆர்வலர் மற்றும் எழுத்தாளர். இந்த பாயிண்ட் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் அமெரிக்காவிலும் உலகளவிலும் ஜாதியால் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அதிகாரம் அளிக்கும் சிவில் உரிமைகள் அமைப்பான ஈக்குவாலிட்டி லேப்ஸ், இதோட ஃபவுண்டரும் இந்த பெண்மணி தான். அதே மாதிரி இவங்களுடைய ஃபேமஸான புக்கு தி ட்ராமா ஆஃப் காஸ்ட். இப்போ வைக்கம் விருதுனா என்ன, இது பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இப்போ வரைக்கும் பார்த்தது 2025ஆம் ஆண்டிற்கான வைக்கம் விருது யாருக்கு அறிவிச்சிருக்காங்க? தேன்மொழி சௌந்தரராஜன். இப்போ இந்த விருதோட ஸ்டோரி பற்றி பார்க்கலாம். இந்த விருது ஃபஸ்ட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் எப்போ அறிவித்தாங்கன்னா 30 மார்ச் 2023 தமிழக முதல்வர் M.K. ஸ்டாலின் அவர்கள் பேரவை விதி 110 கீழ் தமிழக சட்டப்பேரவையில் அறிவிப்பு வெளியிடுறாரு. எந்த நாளில் இந்த விருது நாங்கள் வழங்குவோம் அப்படின்னு சொல்கிறாங்க? 17 செப்டம்பர். இந்த நாள் தந்தை பெரியார் இவரோட பிறந்த தினம், இது நம்ம மறக்கக்கூடாது. அதே மாதிரி 17 செப்டம்பர் என்ன டே? சோசியல் ஜஸ்டிஸ் டே, சமூக நீதி நாள். இதுக்கடுத்து இந்த விருதுக்கான பரிசு தொகை கேட்டால் 5 லட்சம். இதற்கப்புறம் சமூக நீதிக்காக வைக்கத்தில் போராடிய தந்தை பெரியாரை நினைவு கூறும் வகையில் இந்த விருது வழங்கப்படுகிறது. வைக்கம் அறப்போராட்டம் இது நடைபெற்ற வருடம் 1924. போன 2024 வந்தப்போ 100 ஆண்டுகள் ஆச்சு. அப்போ 12 டிசம்பர் 2024 இந்த நாளில் வைக்கம் போராட்டத்தில் தந்தை பெரியாரோட 100ஆண்டு நிறைவு விழா பார்த்திங்கன்னா நடைபெற்றிருக்கும். இதை தமிழ்நாடு அரசும் கேரளாவும் இணைந்து என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த விழாவை நடத்தியிருப்பாங்க. இதுக்கு கூட தமிழக முதல்வர் M.K. ஸ்டாலின் அவர்கள் கேரளாவில் வைக்கத்துக்கு என்ன பண்ணியிருப்பார், போயிருப்பார். சரிங்களா? டேட்டு மறக்கக்கூடாது, 12 டிசம்பர் 2024. அடுத்தது இந்த விருது என்ன ரீசனுக்காண்டி இருக்குது? இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது. பிற மாநிலங்களில் ஒடுக்கப்பட்டவர்கள் நலனுக்காக பாடுபட்டு குறிப்பிடத்தக்க மாற்றத்தை ஏற்படுத்தும் ஆளுமைகள் அல்லது நிறுவனங்களுக்கு ஆண்டுதோறும் இந்த விருது வழங்கப்படும் சொல்லி என்ன பண்ணுறாங்க, தமிழக அரசு அறிவிக்கிறாங்க. அப்போ போன 2024 கர்நாடகாவைச் சேர்ந்த ஒரு கன்னட எழுத்தாளர் தேவநூரா மகாதேவா இவருக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, வழங்கியிருப்பாங்க. 2025 கேட்டால் தேன்மொழி சௌந்தரராஜன், மறக்கக்கூடாது. தேங்க்யூ.